ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமன சூனவே எத் கடாட்சைக லக்ஷானாம் சுலபஸ்ரீதர சதா. கண்ணன் கடலினை நண்ணும் மனமுடியீர் எண்ணும் திருநாமம் திருநம் நாரணமே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். இந்த திருப்பல்லாண்டு அதிலேயே எடுத்துட்டோமானா முதல்ல ஒரு பாசுரத்தினுடையதான வியாக்கியானத்தில் பார்த்தோம். நாடும் நகரமும் நன்கரிய நமோ நாராயணாய வென்று அப்படிங்கிற இந்த 4வது பாசுரம் திருப்பல்லாண்டில் அதில் பகவானுடைய திருநாமத்தை பாடணும் அப்படிங்கிற மனசு யார் யாருக்கு இருக்கோ நீங்கள்லாம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டார். வந்து என் கோஷ்டியில் சேர்ந்துக்கலானார். அங்கே வியாக்கியானத்தில் சுவாமி பெரியவாச்சன் பிள்ளை காட்டுச்சு, நாம சங்கீர்த்தனம் பிரீத்திக்கு போக்கு வீடாக அப்படின்ட்டதுனால எம்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தி, அவனுடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள் இதிலெல்லாம் ஏற்பட்டதான பிரீத்திக்கு என்ன செய்ய போறோம்னா பாடணும். அதில் பிரீத்திக்கு போக்கு வீடாக பாடுவோம் அப்படிங்கிற நெஞ்சுண்டாம்படியான பிரேமத்தை உடையீராகில் அப்பேற்பட்டதான மனசு பிரேமையான மனசு இருந்ததான நீங்கள்லாம் என் கோஷ்டியில் சேர்ந்து நீங்களும் பாடுங்கள் நாடும் நகரமும் நன்கறியும்படிக்கு அப்படின்றத சொன்னார். அப்போ பிரேம பக்தி அப்படின்றாலே பிரேமைன்னு சொல்கிறாலே அந்த நேசத்தோட பிரேமையோட யார் யாரெல்லாம் பகவான்கிட்ட ஈடுபடுறீங்களோ நீங்கள்லாம் பாட்டு பாடுங்கள்னா. இது அடுத்த 5வது பாசுரத்தில் திருப்பல்லாண்டில் அண்ட குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் இராக்கதரை இண்ட குலத்தை எடுத்து கலைந்த இடிகேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்தடி தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு என்பினே அப்படிங்கச்சு. இந்த பாசுரத்தில் அண்ட குலத்துக்கு இந்த இடத்துல தொண்ட குலத்தில் உள்ளீர்னார். அங்கே போன பாசுரத்தில் பாடும் மனமுடைய பக்தர் உள்ளி பிரேமையினால யார் யாரெல்லாம் பாடணும்னு ஆசைப்படுறீங்களோ நீங்கள்லாம் வாருங்கள்னு கூப்பிட்டார் இல்லையா. இங்கே தொண்ட குலத்தில் உள்ளீர் தொண்டர்கள், நம்மெல்லாம் எம்பெருமானுக்கு தாசர்கள், அடியவர்க்கு அடியவன் அப்படிங்கிற தொண்டர்கள். தொண்டர் 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 தொண்டன் சடகோபன் இல்லையா, அந்த தொண்டனாக நம்ம இருக்கணும். தொண்ட குலம்னா பாகவதாள் கோஷ்டி, ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி, அதில் இருக்கிறவா யார் யாரும் கூப்பிட்றார். தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடி தொழுது எம்பெருமானுடைய திருவடியில் சரணம் சரணம் பிரபத்தேன்னு சொல்லிட்டு அவனை சேவிச்சுட்டு எழுந்து 1000 நாமம் சொல்லி. இங்கே 1000 நாமத்தை சொல்றது அப்படிங்கிறது என்னன்னா பரம பகவானுடையதான நாமம். ஒரே நாமம் போராதன்னா நம்மளை உஜ்ஜீவிக்க பண்றதுக்கு ஒரு நாமம் போராதோ, நாராயணா அப்படிங்கிற ஒரு நாமமே போருமே. போன பாசுரத்தை அங்கே முன்னாடியே சொல்லிட்டாரு, நமோ நாராயணாய வென்று பாடும் மனமுடைய பக்தருள் இந்த ஒரு நாமமே போருமே. அப்புறம் பன்னிரு நாம பாட்டுன்னு பின்னாடி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 12 நாமங்கள் 12 நாமம் பாசுரம், அல்லது நாமங்கள் 1000த்துள் 1000 நாமத்தை பாடுறது. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் அப்படின்னும் 1000 நாமங்கள் வாயிலோர் 1000 நாமம் அப்படின்லாம் பலவேறு இடங்கள்ல சகசநாமத்தை பற்றியே சொல்லிட்டு போகிறதுக்கு காரணம். இங்கேயும் 1000 நாமம் சொல்லின்னு மெனக்கெட்டு 1000 நாமங்களை சொல்கிறாலே இதுக்கு காரணம் என்னடனா பகவன் நாமம் எதுவாக இருந்தாலும் பகவானுடைய திருநாமங்கள் பரம போக்கியமாக இருக்கு. எம்பெருமானுடைய திருநாமம் பரம போக்கியமாக இருக்கு. அதில் இங்கே 1000 நாமம் சொல்லிங்கிற இடத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. இங்கே தவேதம் என்கிற புத்தி பிறந்தால் அதுக்கு முன்னாடி மமேதம் அப்படிங்கிற புத்தி, நான் எனக்கே உரியவன் அப்படிங்கிற நிலைமை போய் இப்போ முன்னாடியே நமோ நாராயணாயேங்கிற பாடிட்டா இல்லையா. அப்போ நமோ நாராயணாயேன்ற அந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்ச உடனே அப்புறமா என்னன்னா நான் எனக்குரியவன் இல்லை நமகாங்கிறதுனாலேயே பிற யாருக்குரியவன் தான் நாராயணாய, நாராயணனுக்கே உரியவன் அல்லது பிராட்டிக்கே உரியவன், நம்ம ஆச்சாரியருக்கே உரியவன், கடைசியில் உற்றதும் அடியார்க்கடிமைன்னு பாகவத சேஷத்துவ பர்யந்தமாக அடியவர்க்கு அடியவன் அப்படிங்கிற பர்யந்தம் போறதா இருக்கிறதுனால அப்போ நமக்கு சொரூப ஞானம் தெரிஞ்சுடுச்சு நமோ நாராயணாயன்ற மந்திரத்தை. அப்போ நான் எனக்குரியவன்றதெல்லாம் போயிடுது. அது போனதுக்கு அப்புறமா தவேதம் என்கிற புத்தி பிறந்தால் அவனுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் அடியவன் அப்படிங்கிற ஞானம் வந்துடுத்துன்னா அப்புறமா என்ன எல்லா பகவானுடைய திருநாமங்களும் பரம போக்கியமா இனிக்குமா. அதனால பகவத் குண சேஷ்டிதங்களுக்கு வாச்சகமான திருநாமங்கள் எல்லாம் போக்கியமாயிரே இருப்பது. அப்புறமா
அப்புறம் என்ன ஆச்சுறான்னா அவனுடையவன், அவனை சேர்ந்தவன், எனக்கு எல்லா விதத்திலையும் எம்பெருமான் அப்படிங்கிறது பகவானை ஏற்றுனதுனால அப்போ நம்ம சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானாக இருக்கக்கூடியதான பகவானுடையதான அவனுடையதான குணங்களோ அவனுடைய லீலைகள் சேஷ்டிதங்களோ அவனுடைய நாமங்களோ எல்லாமே தித்திக்கிறது. அப்போ குணங்களையும் லீலைகளையும் அவனுடைய பெருமைகளையும் சொல்லக்கூடிய பரத்துவத்தையும் சொல்லக்கூடியதான பல்வேறு நாமங்கள் இருக்கு இல்லையா, 1000 நாமங்களும் அதுதானே சகஸ்நாமம்னு பீஷ்மாச்சாரியார் சொன்னார்ன்றோம். அது என்னது? இது பகவத் குண தர்ப்பணம் தானே. அது ஒரு கண்ணாடி போட்டு காட்டுறது பகவானுடைய கல்யாண குணங்களை, இந்த 1000 நாமம். அதுதான் சுவாமி பராசரப்பட்டர் அந்த விஷ்ணு சகஸ்நாமத்துக்கு பாஷ்யம் அளிச்சவே பகவத் குண தர்ப்பணம் அப்படின்னே அதுக்கு திருநாமத்தை சூட்டினார். அப்படி இது பகவானுடைய கல்யாண குணங்களை காட்டுறதா இருக்கிறதுனால, பல்வேறு குணங்களை காட்டுறதா இருக்கிறதுனால, பரத்துவத்திலேருந்து ஆரம்பித்து பகவானுடைய 5 நிலைகளுக்கும் நாமங்கள் இருக்குது. அதோட இல்லாத பகவானுடைய சகல அவதார விஷயங்களுக்கும் இருக்குது. அதில் அவனுடைய சேஷ்டிதங்கள் குணங்கள் எல்லாம் விசதமாக நமக்கு பகவன் நாமத்துடையதான வியாக்கியானங்கள் இருக்கு. அப்போ அது ஒவ்வொன்றுமே நமக்கு பரமபோக்கியமாக விஸ்வாய நமஹா, விஷ்ணவே நமஹா, வஷட்காராய நமஹான்னு ஆரம்பிச்சு 1000 நாமங்களும் நமக்கு பரம போக்கியமாக இருக்கிறதுனால பகவத்குண சேஷ்டிதங்களும் அதுக்கு வாச்சகமான இந்த பகவத்குண சேஷ்டிதங்களுக்கு வாச்சகமான நாமம், இந்த திருநாமங்கள் எல்லாம் போக்கியமாயிரே இருப்பது, அவற்றை வாயார சொல்லி. அப்போ அந்த பகவானுடையதான கல்யாண குணங்களையும் ரூப சௌந்தரியத்தையும் அவனுடைய சேஷ்டிதங்களை லீலா வினோதங்களையும் அவனுடைய மேன்மைகளையும் பல்வேறு விதமான விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடியதான நாமங்களெல்லாம் வாயார சொல்லி. அப்படி வாயார சொல்றவா யாருடான்னா அவ தான் தொண்ட குலத்தில் உள்ளீர். அவளை தான் பாகவதாள்னோ ஸ்ரீ வைஷ்ணவாள்னோ தொண்டர்கள்னோ பிரபன்னர்கள்னோ சரணாகதர்கள்னோ அடியவர்கள்னோ பல திருநாமங்களில் நம்ம சொல்கிறோமே தவிர இந்த வாயார பகவானுடைய திருநாமங்களை சொல்லக்கூடியவாதான் தொண்ட குலத்தில் உள்ளீர் அப்படிங்கிறத காண்பிச்சுட்டார் சுவாமி பெரியாழ்வார். அது சுவாமி பெரியவாச்சங்களையும் வாயார சொல்லணுன்ற 1000 நாமங்களையும் வாயார மனசுக்குள்ளே எனக்கு மனப்பாடம் எடுத்து நான் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னு ஆரம்பிச்சு சுக்லாம்பரதரம் விஷ்ணுன்னு ஆரம்பிச்சு விஸ்வம் விஷ்ணு வஷட்காரகான்னு சொல்லிட்டு போனால் சொல்லலாம். ஆனால் மெனக்கட்டின ஆழ்வார் பாடும் மனமுடை பக்தருளின்னு போன தரத்தில் போன பாசல் உலகமறிய நாடும் நகரமும் நன்கரியனர். அது சொரூப ஞானத்தை உண்டாக்குறதுக்காக அதை பாடணும். அப்புறமா என்னன்னா சொரூப ஞானம் பிறந்தா விட்டு அவளுக்கு பாரு ஒவ்வொரு நாமும் எவ்வளோ போக்கியமாக இருக்குப்பார், எவ்வளோ ரசமாக இருக்குப்பார் அப்படின்னு வாயார சொல்லிட்டு இருக்கு. அந்த நாமத்தை சொல்லி சொல்லி அதுக்கு விளக்கத்தை சொல்லி சொல்லி அவளும் வாயார அதை சொல்லி அதை கேட்டு நம்ம சொல்லி அவா கேட்க அவா சொல்லி நம்ம கேட்கன்னு போதையந்த பரஸ்பரம்னு இதுலேயே இப்படியே பொழுதுபோக்கக்கூடியது அவள் தான் தொண்டர்கள் அப்படிங்கிறத காட்டுறாருங்க. அதனால் பகவானுடைய நாமத்தை வாயார சொல்லி என்ன பகவன் நாமம் பரம போக்கியமானது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே காட்டுறார். இதுக்கு அடுத்து அல்வழக் கொன்றுமில்லா அணிகோட்டியர்கோன் அப்படிங்கிற இடத்துலையும் நாமம் பலபரவி. அங்கே 1000 நாமம் சொல்லினார், இங்கே நாமம் பலபரவி. இது எதிரானா மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் அங்கே ஆண்டாள் சொன்ன மாதிரி இவரும் நாமம் பலபரவி அப்படிங்கிறார். இந்த இடத்துக்கு இவர்களை அழைக்கிற போது அடிதொழுது 1000 நாமம் சொல்லி என்றாரிரே அத்தையிரே இவர்களும் சொல்லுகிறது பரவி. அப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி 1000 நாமம் சொல்லிங்கிறத இவ சொல்ல ஆரம்பிச்சுட்டா, நாமம் பலவும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இருந்தாலும் பரவி அப்படிங்கிற பதத்துக்கு வியாக்கியானம் பண்ணார். அக்கிரமமாக சொல்லி சாதனமான போதிலே கிரமாபேட்சை உள்ளது. இந்த பகவானுடைய திருநாமத்தை நீ சாதனா புத்தியோட சொன்னியானா கிரமேன சொல்லணும். நீ சாதனா புத்தியா இல்லாத பரம போக்கியமா இருக்கு, ருச்சிகரமா இருக்கு, இனிமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டியான செவிக்கினிய செஞ்சொல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு நீ சொன்னியானா கிரமம் பார்த்து சொல்ல வேண்டாம். மராமரான்னு நீ சொன்னாலும் ராமராமான்னு சொன்னாலும் முக்கியத்துவம் கிடையாது. நாராயணா சொல்லிடான்னா அவன் வாயில வரல, ராணாயணான்னு சொன்னாலும் தப்பு இல்லை. சொல்லும் கிரமம் ஒழிய சொன்னாலுன்றது இதெல்லாம் வச்சுட்டு தான் பிள்ளைலோகாச்சாரியரும் மூச்சுப்படியில் சாதிக்கிறார். அதனால இந்த அக்கிரமமாக சொல்லி எப்படின்னே சொல்றார் பரவறதுனாலே. அப்போ என்ன அக்கிரமமாக சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கனாவினான்னு இந்த எழுத்துக்கள்லாம் இப்படி உடைச்சி அப்படி உடைச்சி நரசிம்மன் பேர் வச்சுட்டு நச்சா நச்சுன்னு கூப்பிட்றதா, நாராயணன் பேர் வச்சுட்டு நானா நானுன்னு கூப்பிட்றதா, இது வாசுதேவன் பேர் வச்சுட்டு வாசுன்னு கூப்பிட்றதா, எதை சொல்றது அக்கிரமமான அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல, எங்கனே சொல்லிடும் அப்படிங்கிற கர்மத்தை எப்படி சொன்னாலும் பரவாயில்ல. அல்லது அந்த 1000 நாமங்கள் இருக்கு இல்லையா, அதில் நாமம்
திடீர்னு 100வது நாமம் வாயில வந்துட்டு, திடீர்னு அங்கேருந்து இப்போ 29வது நாமம் வாயில வருது, திடீர்னு பார்த்தா எங்கேயோ 999வது நாமம் வாயில வருது, திடீர்னு பார்த்தா 666 வருது. இப்படின்னு கிரமம் மாற்றி சொன்னால், ஐயோ விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கிரமமாக தான் சொல்லணும் அப்படின்னா, சாதனையாக உனக்கு ஏதோ பலனை வேண்டி நீ சொன்னியான கிரமேண கரெக்டாக சொல்லணும். உச்சரிக்கிறது உள்பட, உச்சரிக்கிறது கூட கரெக்டாக இருக்கணும். அந்த வர்க்கத்தை பார்த்து சொல்லணும் சம்ஸ்கிருதமாக்கிறதுனால. அதுதான் பண்டிதர் நித்தியம்னா பார்வதி தேவி. ஆனால் இது பரம போக்கியமாக இருக்குன்னு அனுபவிக்கிறவனுக்கு கிரமம் முக்கியம் இல்லைப்பா. அக்கிரமமாக சொன்னால் கூட, முறை தவறி சொன்னால் கூட அதுதான் பரவி. அதில் அக்கிரமமாக சொல்லி சாதனமான போதிலே கிரமாபேட்சை. அப்போ அக்கிரமமாக சொல்லிங்கிற பரவி எப்படி எங்கனே சொல்லினும் இன்பம் பயக்குமேங்கிறத காட்டுறாருங்க. அதில் சாதனமான பண்ணுறச்சேத்தான் நாமத்தை கிரமமாக பாடணும், கிரமமாக சொல்லணும். அல்லது பரம போக்கியம் எடுத்துட்டா முறை பார்க்க வேண்டாம், கிரமம் பார்க்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நாமத்தினுடையதான மகாத்மியத்தையும் திருநாமத்தினுடையதான அருமை பெருமைகளையும் ஆங்காங்கு வியாக்கியானங்களில் சொல்லிட்டு வரா. இதுக்கு அடுத்தது சுவாமி பெரியாழ்வார் திருமொழிக்கு சுவாமி மணவாள மாமனிகள் அருளி செய்த வியாக்கியானத்தை கொண்டு அங்கங்கே இருக்கிற நாம மகிமைகளை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத் ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.